உயரமான கட்டிடங்களும் வேகமாக செல்லும் வாகனங்களும் நிறைந்த ஒரு பெரிய நகரம். சூரியன் நகரம் முழுவதும் அதிரடியாக இருந்தது. அந்த வெயிலில் ஒரு தாகம் கொண்ட காகம் வானில் பறந்து கொண்டு தண்ணீர் தேடினது. ஆனால் எங்கேயும் ஒரு துளி தண்ணீர் கூட இல்லை. கடைசியில் அது ஒரு அலுவலகத்தின் வெளியே சில தண்ணீர் பாட்டில்களை பார்த்தது. அது பறந்து சென்றது. ஆனால் பாட்டில்கள் இறுக்கமாக மூடப்பட்டிருந்தன. பழைய யுக்தி இங்கு வேலை செய்யவில்லை. இவை களிமண் குடங்கள் அல்ல, இவை பிளாஸ்டிக் பாட்டில்கள். ஆனால் அந்த புத்திசாலி காகம் விட்டுவிடவில்லை. அது பாட்டில்களை சுற்றி பறந்தது, சத்தமாக கூவி எல்லாரது கவனத்தையும் ஈர்க்க முயன்றது. அலுவலகத்தில் இருந்து வரும் சிலர் காகத்தின் நடத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அது உதவி கேட்கிறது போல் இருக்கிறதே என்றார் ஒருவர். அந்த நல்ல உள்ளங்கள் ஒரு சிறிய தண்ணீர் தொட்டியை மரத்தின் கீழ் வைத்தனர். அதில் தூய குளிர்ந்த தண்ணீரை ஊற்றினர். காகம் பரவசமாக நீர் குடித்தது. அதன் இறக்கைகள் சாந்தமாகிவிட்டன. அது சந்தோஷமாக கூவியது, அவ்வளவுதான், இனிய நீர். ஆனால் இதை சாமானியமாக நினைக்க வேண்டாம். காகம் தனது நண்பர்களை அழைத்தது. கிளிகள், புறாக்கள், மயில்கள் என அனைத்து பறவைகளும் வந்தன. அந்த நாளிலிருந்து அந்த சிறிய தண்ணீர் தொட்டி நகரில் ஒரு பறவைகளுக்கான கெஃபே ஆகிவிட்டது. பழைய யுக்திகள் புதிய காலத்தில் வேலை செய்யாமல் போகலாம், ஆனால் புத்திசாலித்தனமும் சிறு நன்மையும் பலருக்கு பயனளிக்கிறது.